நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கட்டாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரியால் எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் அனுபவிச்சுருக்கோம். அதில் 73வது தசகம் பகவான் கிருஷ்ணன் மதுரைக்கு புறப்பட்டதை வர்ணிப்பது. மதுரா விஜயம் என்று சொல்லக்கூடியது. பகவான் கிருஷ்ணன் இந்த கோகுலத்திலே விரஜத்திலே எத்தனை நாள் இருந்திருக்கிறான்? தேவகியினுடைய வயிற்றிலே பிறந்து யசோதையினுடைய இல்லத்திலே 11 வருடம் 6 மாதம் 5 நாட்கள் இருந்துவிட்டு ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரன் தன்னுடைய அண்ணன் பலராமனுடன் பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ திரையோதசி அன்று அமிர்த யோகத்தில் புதன் லக்னாதிபதியாக சஞ்சரிக்கும் நேரத்தில் மங்கள காரியங்களை செய்துவிட்டு மதுரையை விட்டு புறப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன. தாயார் யசோதா தேவியும் பக்கத்திலே ரோஹிணி அம்மங்காவும் அமர்ந்து கிருஷ்ணனை வழி அனுப்ப மனமில்லாமல் வழி அனுப்புகின்றனர். என்ன ரீசன்? கிருஷ்ணனை வழி அனுப்புவதற்கு தேவையா? இது கிருஷ்ணன் 11 வருடம் இங்கே இருந்திருக்கானே, யாருக்குமே தெரியல, புரியல. கிருஷ்ணன் திரும்பி வருவானா வரமாட்டானா யாராலையும் கணிக்க முடியல. அக்ரூரர் வந்தார். நம்ம அக்ரூரர் பார்த்தோம். அக்ரூரர் யார் அப்படிங்கிறத பார்த்தோம். கம்சனால் ஏவப்பட்டவர். நீ அழைத்து வா கிருஷ்ணனை, இங்கே ஒரு யாகம் பண்ண போறேன், அந்த யாகத்துக்கு கிருஷ்ணன் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனிட்ட அதை எடுத்து சொல்லி அழைத்து வர சொல்லிக்கிறார் கம்சன். அக்ரூரருக்கு நன்னா தெரியும், கிருஷ்ணனை அழைத்து கொண்டு வர சொல்லுவது கிருஷ்ணனை அழிப்பதற்காகத்தான் என்பது ரொம்ப நன்னா தெரியும். அந்த அக்ரூரர் கிருஷ்ணனோடவே இருக்கணும் அப்படின்னு வந்தவர். போன பிறவிலே சுமந்தரராக ராமாயணத்திலே அதை நாம் பார்த்தோம். சுமந்தரராக வந்து ராமனை காட்டில் விட்டுவிட்டு அந்த குதிரைகளும் இவரும் திரும்பி பார்க்காமலேயே மனம் அங்கே ராமனிடத்தில் இருக்கிறது. ஆனால் வண்டி வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. இவருடைய மனமும் அப்படித்தான், இந்த குதிரைகளுடைய மனமும் அப்படித்தான். அதற்காகத்தான் கிருஷ்ணன் இங்கே வந்து சாரத்தியம் பண்ணுவா போலே அந்த குதிரைகளையே தான் எடுத்துக்கொண்டு சாரதியாக கிருஷ்ணாவதாரத்தில் அவதரித்திருக்கிறான் என்பதுதான் உண்மை. அந்த சுமந்தராக வந்த அக்ரூரர் கம்சனுடைய நியமனப்படி இங்கே வந்துட்டார். எங்கே வந்துட்டார்? இந்த விரஜ யுகத்திற்கு வந்துட்டார். இந்த விரஜத்திற்கு, இந்த இடத்திற்கு வந்து கோகுலத்திற்கு கிருஷ்ணனையும் பலராமனையும் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். இவர் நந்தன் கிட்ட சொல்லிட்டார், யசோதை கிட்ட சொல்லிட்டார், நான் அழைச்சிட்டு போறேன்னு. அவள்லாம் நினைச்சுட்டு இருக்கா, என்ன நினைச்சுட்டு இருக்கா? அங்க வசுதேவர் இருக்கா, எல்லாரும் கிருஷ்ணனை பார்க்கறதுக்காக வர சொல்லிருக்கா போல் இருக்கு. யாரு? இன்க்ளூடிங் கம்சன் கிருஷ்ணனை பார்க்கறதுக்காக வர சொல்லிருக்கான். அப்படின்னு இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒரு 15-20 வண்டிகள் நிறைய தத்யோனமும் தயிரும் மணி மாலைகளும் பலவிதமான என்னென்னலாம் உண்டோ இங்கேருந்து கொடுத்து அனுப்ப முடியுமோ. இந்த சொல்வா இல்லையா, அந்த காலத்தில் ஒரு யாத்திரை போகிறதுன்னா ஒரு 2-3 மாதங்களுக்கு தேவையானதை கொடுத்து அனுப்புகிற மாதிரி அதற்கு எல்லாம் தேவையானதையும் கொடுத்து அனுப்புறது. அது மட்டுமல்ல, கம்சன் மாமன் அப்படிங்கிறதுனால அவனுக்கு வேண்டியவைகள் மருமகனாக என்னென்னலாம் கொடுக்கணுமோ அதை அனைத்தையும் தயார் செய்து இவ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டே இருக்கா. இதை அத்தனையும் கவனிச்சுட்டு இருக்கார் அக்ரூரர். அக்ரூரருக்கு ஒரு பக்கம் மனசு பதைக்கிறது. கிருஷ்ணா, பலராமா, நீங்க என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கீங்களே, நான் சொன்னது வேற, நீங்க எடுத்துட்டது வேற அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணன், இல்லை அக்ரூரா, நீ இரு, நீ அமைதியா இரு, கவலைப்படாதே, இப்படியே சொல்லிட்டு இருக்கார். கிருஷ்ணனை ஒரு அரை மணி நேரத்து ஒரு தூரம் கூட்டி என்னென்னமோ நடக்கிறது அப்படின்னு கேட்கிறார். ஒன்றும் நடக்கல அக்ரூரா, நீ இரு, எல்லாம் நல்லதாக தான் நடக்கிறது. இல்லை நான் உங்ககிட்ட சொன்னது வேற, கம்சன் அழைச்சிட்டு வர எல்லாம் நல்லதுக்கு தான், இருக்கட்டும் இரு. இப்படியே கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கா, இப்படியே அக்ரூரர் சொல்லிட்டு இருக்கார்.
இதுக்கு நடுவில் இந்த கோபியர்களுக்கும் கோபர்களுக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? எதற்காக ஆச்சரியப்படணும்? அதாவது இந்த நல்ல விஷயங்கள் நடக்கச்சே பார்த்துக்கோங்க, அதிக நாள் டைம் தரவே மாட்டா, கடன்னு முடிச்சிடுவா. இதே ராமாயணத்தில் பார்த்தோம். நாளை மறுநாள் ராமனுக்கு பட்டாபிஷேகம். முதல் நாள் நைட்டு சொல்கிறார், நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் பாக்கி இருக்குது, மறுநாள் பட்டாபிஷேகம், ராமனுக்கு பட்டாபிஷேகம். அதே மாதிரி இங்கே மார்னிங் அங்கேருந்து கிளம்பி மத்தியானத்துக்கு மேலே இங்கே வரார். அப்படியே ராத்திரி இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு மெதுவாக எல்லாருக்கிட்டையும் வார்த்தையை விடுறார் அக்ரூரர். ராத்திரி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சு விடுறது அடுத்த நாள் காலத்தால் கிளம்புறதுக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாரும் எப்படி திங்க் பண்ணுறா? இந்த அக்ரூரர் போகச்சே கிருஷ்ணனை எப்படி, பலராமனை எப்படி நினச்சிட்டு இருந்தார், அவ எப்படி இவருக்கு காட்சி தரார்? நான் அக்ரூரருக்கு தான் பகவான்கிறத அந்த இடத்துல உணர்த்தினார். ஆனால் இங்கே காட்சி தரணும்னு ஆசை பகவானுக்கு. அதையும் எப்படி தரார் அப்படிங்கிறதெல்லாம் நாராயண பட்டத்திரி எப்படி விளக்கிறார்னு பாருங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஸ்லோகம். இது கரகர பிரியா ராகத்திலே இந்த 73வது தசகம் இயற்றப்பட்டிருக்கிறது. நிஷமய தவ அத யானவார்த்தாம் பிரிஷமார்த்தா பசுபால பாலிகாஸ்தா கிமிதம் கிமிதம் கதம் வீதிமா சமவேதா பரிதேவி தானிய குர்வன் அத தவ தவ அத தவ பிறகு தங்களுடைய. ஏன்னா இது பிரயாண சம்சாரத்தை கேட்கிறாளாம் எல்லாரும். யாரு? யாசவாதம். இந்த பிரயாணத்தை பற்றி கேட்டவா சில பேர் என்ன பண்ணுறா? வருத்தம் அடைகிறா. ஆர்த்தாக வருத்தமாக இருக்குது. சில பேருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா கஷ்டனுடைய பிரிவு. ஏன் வருத்தப்படுறா? நீங்கள் பாருங்க, ஒரு அழகான ஒரு காம்பினேஷன். பகவான் கோகுலத்துக்கு வரான், அந்த கோகுலத்திலிருந்து பிரிகிறான். இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவுக்கு உள்ள இடையே உள்ள தொடர்பை விளக்கக்கூடியது. அந்த தொடர்பிலிருந்து விடுபடுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறது அப்படிங்கிறத சொல்றது. இந்த ஜீவன் இந்த உடலுக்குள்ளே வந்திருக்கு. இந்த உடலை விட்டு போவதற்கு மனதில்லை. ஜீவனுக்கும் மனதில்லை, உடலுக்கும் மனதில்லை. ஆனால் ஜீவன் வெளியேற வேண்டும், வெளியே தான் செல்ல வேண்டும். அப்பொழுது இந்த உடல் படக்கூடிய அவஸ்தைகள் இந்த கோகுலத்திலே பட்டுருக்காளாம். கிருஷ்ணன் வசுதேவர் தேவகிக்கு பிறந்து யசோதை நந்தகோபுரத்திலே கோகுலத்திலே 11 வருட காலம் இருந்திருக்கிறார். 11 வருட காலம் நகமும் சதையுமாக, இந்த உடலும் இரத்தமுமாக இந்த இடத்திலேயே இருந்திருக்கிறான். பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த ஜீவன் பிரிந்தால் திரும்ப வராது என்பது ஜீவனுக்கு தெரியும், பகவானுக்கு தெரியும். திரும்பவும் அவன் கோகுலத்துக்கு வரப்போறதில்லை. இந்த தேவர்கள் தவசியர்கள் திரும்பவும் கோபியர்களாகி கோபர்களாகி இந்த இடத்திலே கண்ணனோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இது என்ன இது என்ன அப்படின்றார். இதம் கிம் இதம் கிம் இதம் கிம் கிமிதம் கிமிதம், இது என்ன இது என்ன, என்ன ஆச்சரியம், எப்படி இப்படி நடந்தது, ஏன் திடீர்னு கண்ணன் கிளம்புறான், என்ன ஆச்சு கண்ணனுக்கு? யார் இந்த அக்ரூரர்? அக்ரூரர் வந்தார், சொன்னார், உடனே கண்ணனும் பலராமனும் கிளம்பிடுறாளே, ஏன் இது என்னாச்சு இப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே புலம்பின்னு இருக்காளா. புலம்புதல் பல விஷயங்கள். ஆனால் இவர்களுக்கு என்னன்னா, ஒரு பக்கம் வருத்தம், ஒரு பக்கம் சந்தோஷம். ஏன்னா கிருஷ்ணன் இந்த இடத்துல இருந்து பலவிதமான யாரோ உன்னை கொல்ல வந்தான், அதுலேருந்தெல்லாம் காப்பாத்தின்டான், நம்மளையும் காப்பாத்தினான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஆனால் இவன் நம்மை விட்டு பிரிய போறானே, திரும்பி வருவானா வரமாட்டானா தெரியாது, யாருக்குமே தெரியாது. இது எப்படி நிகழ்கிறது? நாளைக்கு காத்தால கிருஷ்ணன் கிளம்பிட போறானே. இப்படி அங்க இருக்கிறவா யாருமே தூங்கலையாம். கோபியர்கள் தூங்கலை. கிருஷ்ணன், பலராமன், நந்தன், யசோதை, ரோஹிணி யாரும் தூங்கலை. அக்ரூரரையும் தூங்கலையா. அக்ரூரருக்கு என்னடா நாம ஒன்று சொன்னோம், கிருஷ்ணன் வேற ஒன்றா எடுத்துட்டு இருக்கான், இது என்ன நடக்க போறது? நாம சொல்றதுக்கு மாறாக இங்க எல்லாமே நடக்கிறதே, இது என்ன கஷ்டமோ அப்படிங்கிறத நினைச்சுட்டு இருக்கார் அக்ரூரர். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார் பாருங்கோ. கருணா நிதிரேஷ நந்த சூனுகு கதமஸ்மான் விஷ்ணுஜேதன் அனன்யநாதாக
பதன கிமு தெய்வமேவ மாசீதி இதி தாத்வக த மானசா விலேபுகு. கருணாநிதி, கருணா கடாட்சனான இவன் யாரு? இந்த கிருஷ்ணன் வேறு நாதன் இல்லாதவன், இவனை விட்டால் வேறு யாருமே கிடையாது. இப்படிப்பட்டவன் நம்மை கைவிடுவானா? கதம் விஷ்ணுஜேத்து, நம்மை கைவிடுவானா? ரொம்ப கஷ்டமாக இருக்கே பத், ரொம்ப கஷ்டமாக இருக்கே, மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா பிரிவு என்பது அவ்வளவு ஈஸியானதல்ல, அவ்வளவு சுகமானதல்ல, மிக மிக கஷ்டமானது அந்த பிரிவு. அதுவும் பகவானாகவே இருந்தவன், பகவானையே வணங்கி கொண்டிருப்பவர்கள், அவர்களை விட்டு பகவான் கிளம்புறான் அப்படின்னா அந்த பிரிவு என்பது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அவர்களுக்கு. நம்ம தலைவிதி இப்படி ஆயிடுத்தே. இப்போ நாம் நினச்சிக்கிறோம் இல்லையா, என்னடா இது கஷ்டம், நம்மளுடைய இந்த லைஃப்பில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நம்ம பார்த்ததே இல்லை, இப்படி ஆயிடுத்தே, என்ன இது நம்மளுக்குள்ளே வர்றது இல்லையா? அதே மாதிரி தான் அங்கே இருக்கிறவன் நினச்சின்றாலும் நம்ம தலைவிதி நாத்தா தெய்வம் நான் தெய்வம் எவம், என்ன இது விபரீதம், ஆசீத்து கிமுகு, என்ன இப்படி ஒரு விபரீதம் ஆயிடுத்து, ஈத்தீத்தா. இவர்களெல்லாம் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனதை செலுத்தி பிரலாபித்தார்கள். விலேபுகு அப்படிங்கிற, அதாவது பிரலாபித்தார்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாயால் புலம்பலை, ஆனால் மனசால புலம்பிட்டு வார்த்தையில் சுருக்கமாக என்ன இப்படி ஆறுது, என்ன இப்படி ஆறுது, இது என்ன மாயமாக இருக்குது, இது என்ன திடீர்னு நம்ம கிளம்புறான். அதிகமாக சொல்கிறதுக்கு மனசு இல்லை, ஆனால் அதை சொல்லாமல் இருக்கவும் முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவர்களெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சாதிக்கிறாளாம். அதை கோபியஸ்தா தத்து உபஸ்ருத்ய பபூவுகு வியதிதா பிரசம் ராமகிருஷ்ணௌ புரீம் நேதும் அக்ரூரம் விரஜம் ஆகதம். அதாவது இந்த அக்ரூரர் இந்த இடத்தை விட்டு கோபஸ்தையாக, இந்த கோபியர்களை எல்லாம் விட்டு கிருஷ்ணனை பபூகு உபசுத்திய கேட்டவுடன், அக்ரூரம் வந்து சொன்னவுடனே, அதை காதால் கேட்டவுடனே ராமகிருஷ்ணர்கள் ரெடியாக இருக்கலாம். இவா வெயிட் பண்ணிட்டு இருக்கா, எப்படா அந்த டைம் வரப்போகிறது, இன்னும் அக்ரூரன் வரலையே அப்படின்னு. இவா ரெண்டு பேருக்கு தான் தெரியும் அங்கே நடக்க செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கே. பபூகு பிரசம் ராமகிருஷ்ணோ புரியும் நேத்தும் அக்ரூரம் விரஜமாகத்தம். அப்படிப்பட்டவர்களை அழைத்து கொண்டு வந்த அக்ரூரர் எப்படி இப்படிப்பட்டதொரு நிலையை அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகம் சொல்றது பாருங்க. நாராயண பட்டத்தில் இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கார், எல்லாத்தையும் பார்க்கிறார் அவர். அவருக்கு ஆஹா என்னடா இந்த கிருஷ்ணன் ஒரு பக்கம் அக்ரூரர் கூப்பிடுறார், ஒரு பக்கம் நந்தனுக்கும் யசோதைக்கும் என்ன நடக்கிறது என்னே புரியல. கம்சன் கூப்பிட்டானா, வசுதேவர் சொன்னாரா, யார் என்ன சொன்னா, அக்ரூரர் வந்திருக்கார், அழைச்சிட்டு போகிறார், எல்லாம் நல்ல விதமாக தான் நடக்கும் அப்படின்னு இவ எல்லாத்தையும் நினைச்சுண்டு போட்டுண்டு அந்த இரவில் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. ஷரம் பிரஹரே பிரதிஷ்டமானஹ சகபித்ரா நிஜமித்ர மண்டலைச்ச பதிதா அபபரம் நிதம்பினீனாம் ச மயுஷ்யன் வியமுஜ சகாயமேகம். அதாவது அந்த ராத்திரியில் இரவினுடைய கடைசி யாமத்திலையாம் சர பிரமஹரே பித்ராக சக, அந்த யாமத்தில் பிதாவுடனும், அதாவது நந்தகோபனுடனும் தனது தோழர்களுடனும் தோழிகளுடனும் தான் நாளை புறப்பட போகிறேன் அப்படிங்கிறத இந்த கோபிகர் கூட வருத்தத்தோட நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள் அல்லவா அப்படின்னு இங்கேருந்து நாராயண பட்டத்திரி பார்த்து சொல்றார். உங்களுக்கும் அந்த துக்கமாக இருந்தது, ஏன்னா சுற்றி இருக்கிறவா அத்தனை பேரும் உங்களை பிரியறதுக்கு மனசில்லாமல் இருந்தா, அப்படிப்பட்ட அவர்களை பிரிய மனமில்லாமல் ஏக்கம் சகாயம் ஒரு தோழனை விட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையா சொல்லி அனுப்பிச்சுட்டே இருக்கு. யாராவது வரலன்னா அவளை கூட்டுன்னு வா, நீ போய் அவளை கூட்டுன்னு வா, நீ போய் அவளை கூட்டுன்னு வா, யார் வரலன்னு பார்த்து பார்த்து அவகிட்ட சொல்லிக்கணுமே அப்படின்னு
நீர் என்ன பண்ணுறீர் கிருஷ்ணா, ஒவ்வொருத்தரையா பார்த்து பார்த்து அவா கூட கொஞ்ச நாள் இருந்து அந்த கோபர்கள் கூட கோபிகளோட உன்னுடைய மனக்குறைகளை, அதாவது இன்ப துன்பங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தா பல பேர் என்ன செய்வான்னு ராத்திரி பூரம் பேசிகிட்டு இருப்பா, நாள் பூரா பேசிகிட்டு இருப்பா. எதிர டிவி ஓடிட்டு இருக்கோம், இவா பாட்டுக்கு 2 பேரும் உட்காந்து எதையோ பேசிகிட்டு இருப்பா. அங்கேருந்து உள்ளுக்குள்ளேருந்து கால் வரும், அம்மா என்னடா இது டிவி ஏதோ ஓடிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்து ஏதோ பேசிட்டு இருக்க, ஆமாம்மா அப்படின்வா. அந்த மாதிரி ஒரு தோழமை, ஒரு நட்பு, அந்த நட்பு அதுவும் பிரிவு என்பது ஏற்படக்கூடியது அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் இதை இவர்கள் எதிர்பார்க்காமல் இருந்தது. டக்குன்னு அந்த சூழ்நிலை வந்தது. அக்ரூரர் வந்தார். கடகட கடகடன்னு காரியங்கள் ஆக ஆரம்பிச்சுடுத்து. இவ எல்லாரும் கேட்குறா. இங்கே தான் ஒரு வார்த்தை சொல்கிறார் நாராயண பட்டத்திரி. இதை பாருங்க, இந்த இதில் அச்சிராது உபயாமி சந்நிதிம்போ பவிதா சாதும் அயைவ சங்கமஸ்ரீ அமிர்தாம்புனிதௌ நிஜம் நிமஜ்ஜ இஷ்யே திருதமிஷ்யாது வசிதா வதூரகார்ஷி. அதாவது தாமதியாமல், டோன்ட் டிலே. அப்படியே நீங்கள் என்ன கூட்டின ஒவ்வொரு தோழனையும் தோழியும் அப்படியே கையை போட்டுன்னு அடைச்சிக்கிறாராம். நீ என் கூடவே இரு, கவலையே படாத, நான் உன் கூடவே இருப்பேன், நான் உன் கூடவே இருப்பேன், எல்லாம் நீ நினைக்கிறபடியே நடக்கும், நீ நினைக்கிறபடியே நடக்கும். உண்மை. ஏன்னா இந்த தோழர்களும் தோழியர்களும் கிருஷ்ணன் பிரிந்தாலும் கிருஷ்ணனுடைய எண்ணம் அவர்களை விட்டு பிரிய போறதில்லை. எங்கிருந்தாலும் கிருஷ்ணன் அவர்களை நினைத்து கொண்டு தானே இருக்க போறான். இந்த உடல் தானே பிரிய போகிறது, கிருஷ்ணன் பிரிய போறதில்லையே, அது அவளுக்கு இல்லை. இவன் சொல்றான், கவலைப்படாதீங்க, மயா ஏவ சங்கமிஸ்ரீ, நீங்க என் கூடவே இருப்பேன், காலாகாலம் நான் உங்களுடனே இருப்பேன், இந்த உடலால் நான் பிரிஞ்சாலும் கவலையே பட வேண்டாம் அப்படின்னு ஆனந்த கடல்ல, ஆனந்த கடல் அப்படின்னா அல்டிமேட் அப்படின்னா ஆனந்தம் அப்படின்னா மோக்ஷம். அந்த மோக்ஷத்தை நான் உங்களுக்கு தாமதிக்காமல் செய்கிறேன், துருதம் தாமதிக்காமல் உங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சமாதானப்படுத்துறாராம் கிருஷ்ணன். இதுலேருந்து 2 விஷயங்கள் புரியுது. ஒன்று, நீங்கள் ஒவ்வொரு பிறவியாக எடுத்து வந்துட்டு இருக்கீள், அந்த பிறவியிலெல்லாம் செஞ்ச நற்பலன்கள். இப்போ நான் உங்க கூட 11 வருஷம் இருந்திருக்கேன். இப்பொழுது பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை, கவலைப்படாதீர்கள். இப்பொழுது நான் பிரிந்தாலும் நீங்கள் என்ன காரணத்திற்காக இந்த பிறவி எடுத்தீர்களோ அந்த மோட்சத்தை நான் அளிப்பேன் அப்படின்னு சமாதானப்படுத்துறானா பகவான் அவர்கள்கிட்ட. இது சமாதானப்படுத்துறது மட்டும் அல்ல, அவர்களுக்கு இவன் தரக்கூடிய நம்பிக்கை. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. ஆனால் அவள் எப்படிப்பா கவலைப்படாமல் இருப்பா? இவன் என்ன வேணாலும் சொல்லலாம் இல்லையா? பகவான் அவன் எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், நான் திரும்பி வருவேன்னு சொல்லலாம், வரமாட்டேன்னு சொல்லலாம், மோட்சம் தரேன்னு சொல்லலாம். ஆனால் அவளுக்கு எப்படி இருக்கும் அது சொல்கிறார் பாருங்க பட்டத்திரி. அவளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விவரிக்கிறார். சவிஷாத பரம் சயாஞ்ச முச்சைஹி அதிதூரம் வனிதாபி ரீக்ஷ்யமானஹ மிருதுதத் இஷி பாதயன்ன பாங்கான் சபலோ அக்ரூர ரதேன நிர்கதோ அபூஹு. சவி பாத தூரம், அதாவது ரொம்ப வருத்தத்தோடு இருக்கக்கூடியவர்கள், சயாஷ்சம் திரும்பி வர வேண்டும், தாங்கள் திரும்பி வர வேண்டும், தாங்கள் திரும்பி வர வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணுறா? பிரார்த்தனை பண்ணிக்கிறா. ஏன்னா கிருஷ்ணா நீ போகிறது ரொம்ப தூரம் போகிற, கோகுலம் எங்கேயோ இருக்குது, மதுரா எங்கேயோ இருக்குது, அக்ரூரர் உன்னை எதில் அழிச்சுன்னு போகிறார்? ரத்தத்தில் அழிச்சுன்னு போகிறார். நாங்கள் திரும்பி உன்னை பார்ப்போமா? நாங்கள் இங்கேருந்து தலை தூக்கி உன்னை எவ்வளவு தூரம் பார்க்க முடியும்? என்னுடைய கண்களால் உன்னை எவ்வளவு தூரம் பார்க்க முடியும்? என்னுடைய காதுகளால் நீ போயிட்டே இருக்கிற அந்த சப்தத்தை எவ்வளோ நாளை கேட்க முடியும்? தெரியலையே கிருஷ்ணா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே கிருஷ்ணா, நீ கிளம்புறேன்னு சொல்லிகிட்டே இருக்க. அக்ரூரர் பாரு அந்த தேரை ரெடி பண்ணிட்டு இருக்கார். காலங்கார்த்தால எந்த தூங்காமல் எந்த அந்த குதிரைகளை எல்லாம் அலம்பி குதிரைகளுக்கு வேண்டிய உணவுகள் எல்லாம் கொடுத்து
அந்த குதிரைகளை தேரியில ஒட்டி ரெடியாக வச்சுருக்கார் கிருஷ்ணா. எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த குதிரையை அலம்பச்சேவே மனசு கஷ்டமாக அடிச்சுக்கிறது, அந்த குதிரையை தேரில் பூட்டச்சே இன்னும் மனசு அடிச்சுக்கிறது. நீ அக்ரூரரோட கிளம்பிடுவியா? நீ இப்பயே கிளம்பி போயிடுவியா? இன்னைக்கே கிளம்பிடுவியா? எப்போ வருவ கிருஷ்ணா? மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கு. எப்போ நீ திரும்பி வருவே? கிளம்பிடுவேன்னு தோன்றது, ஆனால் எப்போ வருவேன்னு தோணலையே கிருஷ்ணா. இப்படி அந்த மனமானது அடித்து கொள்கிறது. அப்படிங்கிறத வார்த்தைகளாலும் வார்த்தைகள் இல்லாமலும் கோபியர்களும் கோபர்களும் பகவான்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறாளாம். அவள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறத நாராயண பட்டத்திரி அவ்வளவு அழகாக சொல்கிறார். இதை பாகவதம் சொல்கிறது பாருங்கோ. தாஸ்ததா தப்யதீர் வீக்ஷ்யா ஸ்வப்பிரஸ்தானே யதூத்தமஹ சாந்த்வாயம் ஆச ஸ்ப்ரேமைஹி ஆயாச இது தௌத்யகைஹி. அதாவது இவா ரொம்ப ஆயாசப்படுறாளாம். யாரு? கோபர்கள் கோபிகைகள். அவளெல்லாம் கிருஷ்ணன் ஆஸ்வாசப்படுத்துகிறானாம். ஆஸ்வாசப்படுத்தி கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப தூரம் போகலை, உங்கள் கூட தான் இருக்கேன், எப்பயும் உங்கள் கூட இருக்கேன், உங்களுக்கு வேண்டிய மோட்சத்தை தருவதற்காகவே நான் அந்த பிறவி எடுத்திருக்கேன், அதற்காகத்தான் நீங்களும் வந்தீர்கள், கவலையே படாதீர்கள். ஆயாச இதி, நான் திரும்பி வருவேன். கட்டியம் கூடுறான் பகவான், நான் திரும்பி வருவேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள் அப்படின்னு. எப்போ வரப்போறான்னு தெரியலையே, எப்படி வரப்போறான்னு தெரியலையே. உண்மையாகவே கிருஷ்ணன் வருவானா தெரியல. அடுத்த ஸ்லோகத்தில் இதெல்லாம் விட்டுட்டு அவர் பகவான் கிளம்புறதையும் அக்ரூரர் பகவானை அழைத்து கொண்டு செல்வதையும் விவரிக்கிறார் பட்டத்ரி. அனசா பகுலேன வல்லவானாம் மனசா சானுகதோ அத வல்லபானாம் வனமார்த்தம் ருகம் விஷ்ணவிருக்ஷம் சமதீதோ யமுனா தடீ மயாசி. ரொம்ப அழகான இந்த பிரிவு அப்படிங்கிறத எப்படி விவரிக்கிறார். ரொம்ப கஷ்டம்தான் பிரிவு. இதை அவர்கள் அப்படியே பின்னாடியே வந்துட்டு இருக்கலாம். அக்ரூருக்கு இவருக்கு தன்னுடைய முன்பிறவின் வாசனை வரல, ஆனால் அந்த முன்பிறவியினுடைய விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லுவாளே, அது மனசில் வந்துட்டே இருக்கான் அக்ரூரருக்கு. என்னடா அப்படின்னா, இவர் எப்படி ராமனை விட்டுட்டு பெரிய மனசு இல்லாமல் குதிரைகளை மேய்த்து கொண்டு அழைத்து கொண்டு அந்த ரதத்தை ஓட்டி கொண்டு வந்தாரோ, இப்போ கோபியர்களை பிரிய மனமில்லாத கிருஷ்ணனும் கிருஷ்ணனை பிரிய இல்லை கோபியர் மனமில்லாத கோபியர்களையும் நினைத்து இந்த வண்டியில் இவர் அழிச்சுட்டு வர ரத்தத்தில் பின்னாடியே கிட்டத்தட்ட நிறைய வண்டிகள் வருதாம். பலவிதமான வண்டிகள், கொஞ்ச நஞ்ச வண்டிகள் இல்லை, அநேக வண்டிகள் வருதாம். பகுலேன அனசா, நிறைய வண்டிகள் வந்துட்டு இருக்கு. இந்த கோபியர்கள் மனசும் எல்லாரும் பின்தொடர அப்படியே வந்துட்டு இருக்காளாம். அது மட்டும் அல்ல, இவர் பிரிவை பார்த்து கோபர்கள் மட்டும் வருந்தலையா, வேற யார் வருந்துறது? அங்க கூட இருக்கிற மயில்களும் மான்களும் அந்த மிருகங்கள் இருக்கு இல்லையா, ஆடும் மாடும் மற்ற மிருகங்களும் எல்லாம் வருந்துறதான். இன்னும் மரங்கள்லாம் வருதா, விருட்சங்கள், விருட்சம் வனம் சமதீதா அப்படிங்கிறார். அங்க இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வாடினவா, விருஷ்ண அப்படியே வாடி போயிடுதான் அந்த மரங்கள் எல்லாம். இந்த தொட்டா சினிங்கன்னு சொல்லுவாரு, தொட்ட உடனே தான் சினுங்கும். ஆனால் கிருஷ்ணன் அந்த இடத்த விட்டு நகர்றான்னு தெரிஞ்ச உடனே அந்த மரங்கள்லாம் சினுங்க ஆரம்பிச்சுட்டான், வாட ஆரம்பிச்சுட்டான். அப்படி அந்த வாடின மரங்களை எல்லாம் விட்டு, அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களை எல்லாம் விட்டு, ஒரு சில கோபியர்கள் வயதானவர்களை எல்லாம் விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே வந்துட்டா, அவ யமுனை கரைக்கு வந்துட்டானா.